அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். உத்தேச மின்சார திருத்த சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்பிற்கு முரணானவை என்று உயர் நீதிமன்றம் வியாக்கியானம். தற்போதைய அரசாங்கம் பொய் கூறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விசனம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி பகுதியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு இரா சாணக்கியன் கோரிக்கை. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியது. கிளிநொச்சியில் பூநகரி தம்பிராய் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 5 பேர் படுகாயம். தொடர்வது முதன்மை செய்தி. மின்சார திருத்த சட்டம் மூலம் மீதான உயர் நீதிமன்றின் தீர்ப்பை பிரதி சபாநாயகர் நாடாளுமன்றில் அறிவித்தார். உத்தேச மின்சார திருத்த சட்டம் மூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்பிற்கு முரணானவை என உயர் நீதிமன்றம் வியாக்கியானம் அளித்துள்ளதாக பிரதி சபாநாயகர் முகமது ரிஸ்வி நாடாளுமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பிக்கப்பட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டார். In respect of the bill titled Sri Lanka Electricity Amendment, முன்மொழியப்பட்ட உத்தேச மின்சார திருத்த சட்டமூலத்தின் சில பிரிவுகள் திருத்தப்பட வேண்டுமென்று உயர்நீதிமன்றம் வியாக்கியானம் வழங்கியுள்ளது. அத்துடன் மின்சார திருத்த சட்டமூலத்தின் சில பிரிவுகள் அரசியலமைப்பின் சில சரத்துகளை மீறுவதாக அமைந்துள்ளது. சில சரத்துகள் தெளிவின்றிருப்பதாலும் அவற்றில் திருத்தங்கள் தேவை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆட்சியாளர்கள் இந்த மாற்றங்களையும் ஏற்படுத்தவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். ஆட்சியாளர்கள் கடைபிடித்த கொள்கைகள் காரணமாகவே உள்நாட்டு யுத்தம் ஏற்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். விசேட நாடாளுமன்ற அமர்வு பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி தலைமையில் இன்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். எமது நாட்டில் டிஎஸ்என் நாயக்கா என்றும் பண்டார் நாயக்கா என்றும் அதற்கு அடுத்ததாக தஹநாயக்கா டட்லி சேனநாயக்க, அடுத்ததாக ஸ்ரீமாவ் பண்டார் நாயக்கா, அடுத்த கட்டமாக ஜிஆர் ஜெயவர்தன, பிரேமதாச என்று நாங்கள் பட்டியல் விஜயதுங்க, அடுத்ததாக மஹிந்த ராஜபக்ஷ, சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க, கோத்தபாய ராஜபக்ஷ என்றெல்லாம் மைத்ரிபால சிறிசேன என்றெல்லாம் பல தலைவர்கள் நமது நாட்டை ஆண்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதனையும் அவர்கள் ஏற்படுத்தியதாக இல்லை. இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை பொருளாதார ரீதியாக அவர்கள் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் வெளிப்படையான உண்மை. அதற்கு மாறாக ஒரு உள்நாட்டு யுத்தத்தை அவர்கள் உருவாக்கி அந்த யுத்தத்தை வைத்துக் கொண்டு குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த உள்நாட்டு யுத்தம் என்பது வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட ஒரு யுத்தம் அல்ல. அவர்கள் கடைபிடித்த கொள்கைகள் காரணமாக, ஒன்று பொருளாதார கொள்கையாக இருக்கலாம், அல்லது சமூக ரீதியான கொள்கையாக இருக்கலாம், அரசியல் கொள்கையாக இருக்கலாம். கடைபிடித்த கொள்கை ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனை இந்த நாட்டை யுத்தத்திற்கு இரையாக்கி 30 ஆண்டுகள் யுத்த வேள்வியில் இந்த நாட்டை கொண்டு தள்ளி இந்த நாடு மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுவதற்கு கடந்த கால ஆட்சியாளர்களின் பொருளாதார கொள்கைகள் காரணமாக இருந்தன. இந்த பொருளாதார கொள்கையில் காணப்பட்டது என்னவென்றால் ஊழல், மோசடிகள், லஞ்சம், வீண்விரயம் போன்றவை தாராளமாக நடைபெற்றன. அதாவது கையூட்டு பெறுகின்ற கலாச்சாரம், அல்லது கொமிஷன் பெறுகின்ற கலாச்சாரம், அல்லது தமக்கு வேண்டியவர்களுக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்து அதன் மூலமாக உழைத்துக் கொள்கின்ற கலாச்சாரம் என்பன காணப்பட்டன. எனவே இந்த நிலையில் தற்போது இந்த நிதி தந்திரோபாய அறிக்கை அல்லது நிதி நுணுக்க கூற்று என்கின்ற அடிப்படையில் கடந்த காலத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை வைத்துக்கொண்டு இனிவரும் காலத்தில் நாங்கள் இந்த நாட்டை ஒரு சரியான பொருளாதார பாதையில் ஒரு நுணுக்கமான ஆய்வின் அடிப்படையில் கொண்டு செல்லக்கூடிய விதத்தில் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்.
செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வலிகளை புரிந்து கொள்ளுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். எங்களுடைய செம்மணி இதில் நாங்கள் இந்த டிபேட்டில் சம்பந்தம் இல்லாத சில விடயங்களை கட்டாயம் சொல்லியாக வேண்டிய தேவை இருக்கிறது. செம்மணி புதைகுழி தொடர்பாக ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலையும் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. அண்மைய தினங்களில் வோக்கட்டேக் அவர்கள் ஐநாவினுடைய வோக்கட்டேக், அதாவது ஹிஸ் எக்ஸலன்சி வோக்கட்டேக் அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்தபோது எங்களுடைய பிமல் ரத்நாயக் அவர்கள் அந்த மீட்டிங்கில் என்னை கதைக்க விடாமல் தடுத்த நாட்களில் இருந்து செம்மணிக்கு வோக்கட்டேக் அவர்களை கூட்டி வந்தபோது ஐயா அங்கே கூட எங்களுடைய மக்களை அங்கே சந்திக்க விடாமல் அவர்கள் திட்டமிட்ட ஒரு பெரிய ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி நிரல் ஒன்றை செய்தார்கள். ஆனால் அதை தாண்டி மக்கள் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அந்த சச்சமயம் ஜோதிச்சு பாருங்கள், ஒரு அம்மாவை நாங்கள் ரேப் பண்ணி உயிரோடு உடம்பில் ஆடை இல்லாமல் அங்கே புதைத்திருக்கிறோம். அவள் அங்கே சாகும் போது அவளுடைய குழந்தையை கையால் அமர்த்தி கொலை செய்திருக்கிறார்கள். 3 மாத குலையை அவள் குற்றுயிராக கிடந்த அந்த நேரத்தில் அந்த மண்ணில் இருக்கிற வலிகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நான் இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவு சத்தமாகவும் உணர்ச்சி வசப்பட்டு கதைக்கிறது சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருவை உங்களுக்கு கிருஷாந்தி படுகொலை தெரியும். ஒருத்தியை 4 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் ரேப் பண்ணி அவளுடைய குழந்தையை கையால் அமைத்து கொலை செய்து அதன் பிறகு அவள் குற்றுயிராக கிடக்கும் போது 3 அடி பள்ளத்திலே போட்டு அவளுடைய உயிர் அப்போது இருக்கிறது. குழந்தையை கொண்டு நெஞ்சில் போடும்போது அந்த எலும்பு கூடு அந்த குழந்தையை கட்டி அணைத்தவாறு தான் அந்த இடத்துல இருக்கிறது. அந்த வலியை தான் நாங்கள் வெளியே சொல்ல ஆசைப்படுகிறோம். ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே எங்களுடைய அரசாங்கம் அன்றைக்கு எங்களுடைய பிமல் ரத்நாயக சொல்லுகிறார், அவருடைய எதிர்கட்சியில் இருக்கின்ற எங்களுடைய தமிழரசு கட்சி ஸ்ரீதரன் மட்டும்தான் கதைக்கலாம், வேற யாரும் கதைக்க முடியாது என்று சொல்லுகிறார். அப்போது நான் சொல்லுகிறேன், பாராளுமன்றத்திலே என்னுடைய குரலை நிறுத்தியிருக்கிறீர்கள், 2 நிமிடம் வோக்கட்டகரிடம் நான் கதைக்கலாம் என்று கேட்டபோது அவர் கதைக்க முடியாது சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் கதைத்திருக்கிறேன். அதன் பிறகு செம்மணிக்கு கூட்டி சென்ற போது செம்மணியிலே அங்கிருந்து அவரை வெளியேற்றுவதற்காக வாகனம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. நான் போய் கதைத்து ஐயா 10000 மக்கள் அங்கே அழுகிறார்கள் வந்து பாருங்கள் என்று சொன்ன போதுதான் அங்கே அவர்களை கூட்டி வந்து காட்டக்கூடிய நிலைமை எங்களுக்கு இருந்தது. என்ன கவலை என்றால் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அன்றைக்கு செருப்பு இல்லாமல் ஓடினார். அவருடைய செருப்பு என்னுடைய காரில் இப்பவும் இருக்கிறது, சப்பாது வந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த பாராளுமன்றத்தில் ராமநாதன் அர்ச்சுனாவை தமிழ் மக்கள் அடித்து விரட்டுவார்கள் என்று சொன்ன அதே சந்திரசேகர் அதே ரஜீவன் அவர்கள் 2 பேரையும் செருப்புகள் இல்லாமல் சப்பாத்துகள் இல்லாமல் தமிழ் மண் அடித்து திலாத்தி இருக்கிறார் என்றால் மனதில் இருக்கிற வலி, எங்களுடைய வலிகளை புரிந்து கொள்ளுங்கள். அரசியல் செய்வது மிகவும் இலக்கு ஐயா. ஏனென்றால் எங்களுடைய வலிகளை புரிந்து கொள்ளுங்கள் என்றுதான் மக்கள் கேட்கிறார்களே ஒழிய எங்களை நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாகவோ நாடு 2ஆக பிளக்க வேண்டும் என்றோ இந்த தேவை தமிழ் மக்களுக்கு இல்லை, மசிங்களுக்கு என்ன. தற்போதைய அரசாங்கமும் பொய் கூறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் முன்னைய அரசாங்கங்களைப் போலவே பொய்களையும் ஏமாற்றுதல்களையும் செய்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார். දේපල වෙන්දේසිය ඉතාමත්ම වේගවත්ව ක්‍රියාත්මක කරන්නට කටයුතු ආරම්භ වෙනවා. විශේෂයෙන්ම මේ තුලින් நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரின் சொத்துக்களை ஏலம் விடுவது அவர்களின் வணிக முயற்சிகளை சரிவுக்கு இட்டு செல்கின்றன. இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பாதிக்கின்றது, வேலையின்மையை அதிகரிக்க செய்கின்றன, ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்கு பதிலாக ஏற்றுமதியை குறைகின்றது. முந்தைய அரசாங்கமும் தற்போதைய அரசாங்கமும் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழிலதிபர்கள் மற்றும் தொழில் முனைவோரை ஏமாற்றியே வந்துள்ளன. தேர்தலை நோக்கமாக கொண்டு பெராட்டே சட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைத்தனர். தற்போது இந்த அரசாங்கமும் முந்தைய அரசாங்கத்தைப் போலவே எந்த சாதகமான தீர்வுகளையுமோ அல்லது மாற்று தீர்வுகளையோ பெற்றுக் கொடுக்கவில்லை. අපේ රටේ ශුද්‍ර කුඩා මධ්‍ය පරිමාණයේ කර්මාන්තකරුවන් ව්‍යවසායකින් රැසකගේ දේපල වෙන්දේසි වීමට ක්‍රියාත්මක වීම யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி பகுதியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரசாயனிக்கின் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு ஊடகவியலாளர்கள் அகழ்வு பணியை பார்வையிடும் சந்தர்ப்பத்தை அதிகரிக்குமாறும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரசாயனிக்கின் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று மட்டு ஊடக அமையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்தார். அடையாளம் காணும் மனித எச்சங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகும் பொழுது எங்களுக்கு அவசரமாக சில நடவடிக்கைகள் அரசாங்க தரப்பினால் எடுக்கப்பட வேணும். அரசாங்க தரப்பினால் இந்த நடவடிக்கைகளை எடுக்க தவறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே
இது சம்பந்தமாக இந்த விடயத்தை சர்வதேசத்துடைய கவனத்துக்கும் நாங்கள் கொண்டு போக வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கின்றது. ஏனென்றால் இப்போ 33க்கு அதிகமான 33 அளவிலே எச்சங்கள் நேற்று தினமோட கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகும் இதுவரைக்கும் அந்த கண்டுபிடிக்கப்படுற அந்த எச்சங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய வகையாக ஒரு சிறிய ஒரு தகர கொட்டிலோ இல்லாட்டி ஒரு நிரந்தரமான தகர கொட்டில் 1-2 போட்டிருந்தாலும் கூட நிரந்தரமாக ஒரு பாதுகாப்பாக அந்த புதைக்குழிகளை தோன்ற இடத்திலே அந்த கண்டுபிடிக்கப்படுற அடையாளங்களை பாதுகாக்கக்கூடிய வகையான ஒரு பாதுகாப்பான கொட்டில்கள், அது ஒரு செமி பெர்மனண்ட்டாக இருக்கலாம், பெர்மனண்ட்டாக இருக்கலாம், சில அந்த கொட்டில்களை அமைத்தால் மாத்திரம்தான் அதுகளை நாங்கள் பாதுகாக்க முடியும். ஏனென்றால் இப்போ மழை தண்ணி வருமா இருந்தால் இன்னும் பாதிப்பு அதிலே வரும். அப்போ DNA பரிசோதனை செய்யும் பொழுது இதிலே சில விடயங்களை கண்டெடுக்கிறதுக்கான கஷ்டங்கள் உருவாகும். அந்த வகையிலே இது அவசரமாக செய்யப்பட வேணும். கொக்கு தொடுவாயிலே இந்த மனித புதைகுழிகள் கண்டெடுக்கப்பட்ட நேரத்திலே அந்த இடத்திலே சில இதைவிட கூடுதலான பாதுகாப்புகள் அந்த எச்சங்களுக்கு கிடைத்திருந்தது. இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதே போல தான் 2வது விஷயம், ஊடகவியலாளர்களுக்கு 5 நிமிடம் மாத்திரம்தான் இந்த இடத்துக்கு போய் பார்க்கக்கூடியதாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அப்போ நாள் முழுவதும் அங்கே வேலை நடக்கின்றது. ஆனால் 5 நிமிடம் மாத்திரம்தான் ஊடகவியலாளருக்கு போகக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் காணாமல் ஆக்கப்பட்டவருடைய அலுவலகத்தினுடைய அறிக்கையின்படி ஒரு நாளைக்கு 2 தடவை போகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்பொழுது ஒரு தரம்தான் ஒரு நாளைக்கு 4:30 மணிக்கு போகலாம். இதுவே நான் நினைக்கிறேன் கொக்கு தொடுவாயிலே இந்த இவ்வாறாக கண்டெடுக்கப்பட்ட நேரத்தில் நான் நினைக்கிறேன் 3 தடவைகள் 10:30 மணி, 12:30 மணி, 4:30 மணி அளவிலே அந்த ஊடகங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்போ மாலையிலே ஒரே ஒரு தரம் தான். இப்போ இதிலே வந்து எங்களுக்கு பெரிய அளவான சந்தேகம் வருவதற்கான காரணம், நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் அந்த பேக் ஒன்று, அதாவது ஒரு புத்தக பை போல தான் அதை பார்த்தா தெரிகின்றது. ஒரு புத்தக பை ஒன்று தெரிந்தெடுக்கப்பட்ட நேரத்திலும் கூட எங்களுக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவலினூடாக கிடைக்கப்பட்ட செய்தி என்னன்னு சொன்னால் அது உடனடியாக அங்கிருந்து அகற்றுமாறும் சில தகவல் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அங்கிருந்த ஒரு ஊடக நண்பர் அது உடனடியாக அந்த படம் பிடித்தபடியினால் அது சமூகத்துக்குள்ளே வெளியிலே வந்திருக்கின்றது. அப்போ அரசாங்கத்துடைய எண்ணம் இந்த விடயங்களை மூடி மறைக்கிறதாக இருக்கலாம் என்றதும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அதே போல தான் இந்த இடங்களுக்கு இந்த மனித புதைக்குழிகள் கண்டெடுக்கப்பட்ட இந்த இடங்களுக்கான பாதுகாப்பு வழங்கியிருக்கிறத பற்றியும் பாரிய சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. என்றால் ஓரளவு போலீஸாருடைய பாதுகாப்பும் அந்த பிரதேச மக்களுடைய பாதுகாப்பையும் தவிர அந்த பிரதேசத்தை பாதுகாக்கக்கூடிய வகையான எங்களுடைய மக்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய வகையாக அந்த இடத்திலே பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாகவும் தெரியவில்லை. திருவோணமலை பத்தாம்குறிச்சியில் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி தீப்பந்தங்களை ஏந்தி நேற்று மாலை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பட்டண திருமக்களால் தீப்பந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், கிராம மக்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் என பலரும் இப்போராட்டத்தில் பங்கேற்றனர். இலங்கை போக்குவரத்து சபையின் கிளிநொச்சி சாலை ஊழியர்கள் இன்று பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை பேருந்துகளுக்கான நேர பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என வலியுறுத்தி இலங்கை போக்குவரத்து சபையின் கிளிநொச்சி சாலை ஊழியர்கள் இன்று பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கிளிநொச்சி சாலையிலிருந்து கிளிநொச்சி மாவட்டத்துக்கான எந்த ஒரு சேவையும் இடம்பெறவில்லை. வட்டக்கச்சி, உருத்திரபுரம், பூநகரி, முழங்காவில் போன்ற பகுதிகளுக்கான பேருந்து சேவைகள் இடம்பெறவில்லை. குறிப்பிட்ட பகுதிகளிலிருந்து பேருந்து சேவை நேரம் தொடர்பில் தனியார் பேருந்துகளுடன் பிரச்சினை ஏற்படுவதாகவும் குறித்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை போக்குவரத்து சபைக்கும் தனியார் பேருந்துகளுக்கும் இடையிலான நேர அட்டவணை தொடர்பான முரண்பாடுகள் நீண்ட நாட்களாக இருப்பதால இது தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் அதிகார சபையிடம் முறையிட்டிருக்கிறோம். இந்த நேர அட்டவணையை சீர் செய்து எங்களுடைய சேவைகளை சிறப்பான முறையில் மக்களுக்கு செயலாற்றுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பல தடவைகள் பல முறைப்பாடுகள் மூலம் தெரிவித்து இதுவரை எதுவிதமான முன்னேற்றகரமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கடந்த 4 நாட்களாக தொடர்ச்சியான பகிஷ்கரிப்பு போராட்டம் இலங்கை போக்குவரத்து சேவை கிளிநொச்சி சாலையால் இடம்பெற்று வருகிறது. வெள்ளிக்கிழமை அன்று எமது பேருந்து ஒன்று தாமதமாக வந்ததால கிளிநொச்சி மாவட்டத்துக்கு பொறுப்பதிகாரியாக அதிகார சபைக்கு
உட்பட்ட பொதுப்பதியாக செயற்பட்டு வரும் ஒரு அதிகார நேரக்கணிப்பாளர் எமது பேருந்து சேவையை மறைத்து தனியாருக்கு அந்த நேரத்தை வழங்கினதால எமது சேவையை தொடர்ந்து செயலாற்ற முடியாம போனது. அவ்வாறு அவர் அந்த இலங்கை போக்குவரத்து சபைக்குரிய பேருந்தை சேவையை ஆற்ற விடாமல் மறிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டதால் உடனடியாக அவரை இடமாற்றம் செய்யும் வரைக்கும் எமது பணிப்பெயர்வு தொடர்ச்சியாக இடம்பெறும். அவ்வாறு அவரை மாற்ற முடியாது என்று சொன்னால் இலங்கை போக்குவரத்து சபை ஒரு தனியார் ஒரு பேருந்து நிலையத்திலிருந்து செயற்படுவதற்கு கௌரவ ஆளுநரும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரும் எங்களுக்கான ஒரு தனியான ஒரு பேருந்து நிலையத்தை தந்தும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இடையில வரும்போது பஸ்ஸில் இயந்திர கோளாறு காரணமாக பஸ் ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு, இதை பூர்த்தி செய்யறதுக்காக டிப்போக்கு அறிவிச்சு எல்லாம் பஸ்ஸை நிப்பாட்டி வச்சிருந்தோம். அதுக்கு பிறகு என்ன நடந்தா ஒரு கொஞ்ச நேரத்தால திரும்ப பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண முயன்ற போது ஸ்டார்ட் வந்துட்டு இங்க வர ஒரு 20 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. இதை ஒரு காரணமா காட்டி அதுக்கு அடுத்த இங்க இருந்து போக வேண்டிய 9 சேவையை எங்களை தொடர விடல. பஸ் ஸ்டாண்ட் பொறுப்பதிகாரிகிட்ட நான் போய் சொன்ன போது அவர் எனக்கு ஒரு பதிலுமே அளிக்காம இதை பற்றி தனியார்கிட்ட போய் கதைங்கண்டு அவர் எனக்கு சொல்றாரு. அவர் அந்த இடத்துல அவர் எந்த கடமையையும் அவர் செய்யாம அவர் போய் என்ன போய் தனியார்கிட்ட போய் கதைக்க சொல்றாரு. அவரோட கடமையை அவர் செய்ய விரும்பல. நான் தான் போய் திரும்ப தனியார்ட்ட கேட்க தனியார் பஸ் எல்லாம் அவங்களோட பஸ் அடிச்சு அதை மறைச்சி வச்சிருந்தாங்க. எங்களுக்கு இப்ப பிரச்சனை எங்களோட பஸ்ஸை 9:30 ட்ரெயினுக்கு அனுப்ப விடல, எங்களோட சேவையை தொடர விடல. அவருக்கு எதிராகத்தான் நாங்க இந்த போராட்டத்தை செய்யறோம். பொதுமக்களுக்கான போக்குவரத்து சேவை இருவரும் இணைந்து செய்ய வேண்டும். அதற்குரிய நேர அட்டவணைகள் இம்மாதிரி வழங்கப்பட்டன. ஆனால் அந்த நேர அட்டவணைகளிலே இடைக்கிடையே சில தகராறுகள் ஏற்படுகின்ற பொழுதும் நாங்கள் அதை இரு பகுதியினரையும் கூப்பிட்டு ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவது வளமை இருந்த போதிலும் இது திடீரென வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு தர்க்கம் ஏற்பட்டதன் காரணமாக இவர்கள் எங்களுடைய அதிகார சபையினுடைய கிளிநொச்சி மாவட்டத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தர் மீது குற்றச்சாட்டினை மேற்கொண்டு இந்த பணிப்பெயர்ப்பை ஈடுபடுவதாக அதிகாரபூர்வமற்ற வகையிலே எனக்கு அறிக்கை கிடைத்திருந்தது. அப்படியே ஒரு அதிகாரி தவறுகள் விட்டிருந்தால் சம்பந்தமாக எழுத்து மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகின்ற பொழுது அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொண்டுதான் அந்த குற்றச்சாட்டை நாங்கள் நிரூபிக்க முடியும். ஒரு தலைப்பட்சமாக குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை இடமாற்றம் செய்வதோ அல்லது பணி நீக்கம் செய்வதோ அரச நிர்வாக விதிமுறைகளுக்கு முரணானது. எனவே இக்காரணத்தை கொண்டே, அதாவது அந்த உத்தியோகத்தரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற காரணத்தை காட்டி ஒரு போக்குவரத்து சேவையை வழங்குகின்ற ஒரு நிறுவனம் தனது சேவைகளை நிறுத்தி வைப்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை மிகவும் மனவருத்தத்துடன் தெரியப்படுத்துகின்றேன். இவ்வுடையின் சம்பந்தமாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் இப்பொழுது தொலைபேசி வாயிலாக என்னை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலுக்கு அழைத்துள்ளார். அக்கலந்துரையாடலின் போது சுமூகமான நிலைமையை எட்டுவதற்காக என்னால் ஆலோசனைகள் வழங்கப்படும் என்பதனை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பிரதேச சபையை இலங்கை தமிழரசுக் கட்சி கைப்பற்றியுள்ளது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பிரதேச சபையின் தவிசாளராக தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் சங்கரப்பிள்ளை சத்தியவர்தன் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். நெடுந்தீவு பிரதேச சபையின் தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று 11:30 மணியளவில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் நெடுந்தீவு பிரதேச சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் சங்கரப்பிள்ளை சத்தியவர்தன் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். உபதவிசாளராக தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் செபஸ்டியன் விமலதாஸ் தெரிவானார். நெடுந்தீவு பிரதேச சபை 13 உறுப்பினர்களை கொண்டது. தமிழரசுக் கட்சி சார்பில் 6 உறுப்பினர்களும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக 4 உறுப்பினர்களும், தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் 2 உறுப்பினர்களும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் 1 உறுப்பினரும் அங்கம் வகிக்கின்றனர். இன்றைய தினத்தில் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிர்தன் கட்சி ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். நெடுந்தீவு மக்களுக்கு மிக அத்தியாவசிய தேவையாக போக்குவரத்து, கல்வி, சுகாதாரம், குடிநீர் இந்த முக்கிய தேவைகளை நாங்கள் நிறைவு செய்வதற்காக பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டியிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய பணிகளை ஆற்றுவதற்கு நிச்சயமாக எங்களுக்கு நீண்ட காலமாக எங்களுடைய சுதன் எம்பி நிறைய தங்கள் ஒதுக்கீட்டில் நிறைஞ்ச ஒதுக்கீடுகளை எங்களுடைய மண்ணுக்குத்தான் வழங்குகிறவர். அவருடைய வளத்துடன் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினருடைய வளங்களையும் எங்களுக்கு சேர்த்து கட்சி தலைவர் தருவார் நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே நாங்கள் ஒரு நல்ல வளமான நாங்கள் எங்களுடைய கொள்கை விளக்கத்திலே சொன்னாங்கள், அழகான தீவு மகிழ்வான வாழ்க்கை என்று.
அந்த அழகான தீவு மகிழ்வான வாழ்க்கை என்ற அந்த கோஷத்தை நாங்கள் மக்களுக்கு நிறைவேற்றுவதற்காக நாங்கள் அர்ப்பணிப்போடு இந்த கட்சி விதம் இல்லாமல் அனைவரையும் அழைத்து நெடுந்தீவான் என்ற அந்த ஒரு ஒற்றை சொல்லோடு அந்த உணர்வோடு நாங்கள் பணியாற்றுவோம். நடைபெற்று முடிந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் இன்று யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய இறுதி தெரிவாக நெடுந்தீவினுடைய பிரதேச சபைக்கான தவிசாளர் உபதவிசாளர் தெரிவுகள் நடைபெற்றது. மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. ஒரு மூத்த அதிபர், கல்விமான், இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிமகன் சத்யவர்தன் சார் அவர்கள் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியதும் நாங்கள் இறைவனை மன்றாடியதற்கும் கிடைத்த ஒரு பலனாக நான் கருதுகிறேன். இலங்கையிலேயே வரலாற்றில் முதல் ஒரு பெண் தவிசாளரை தந்த நெடுந்தீவு மண் இப்பொழுது ஒரு கல்விமானை தவிசாளராக தந்திருக்கிறது. அதேபோல் உபதவிசாளர் தம்பி யுவன் அனுபவம் வாய்ந்த ஒருவர், அவரும் இணைந்து சிலருடைய கல்வி அனுபவம், நிர்வாக அனுபவம், ஏனைய கௌரவ உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டவருடைய அனுபவங்கள் நெடுந்தீவு மண்ணிலே ஒரு புதிய மாற்றத்தை தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். வறுமையான அல்லது வருமானம் குறைந்த எங்கூர் தூரத்திலே தள்ளியிருக்கின்ற இந்த பிரதேச சபையினுடைய வளர்ச்சியில் தனிய அரச வருமானத்தையோ அல்லது பிரதேச சபையினுடைய வரி வருமானத்தையோ நம்பி அபிவிருத்திகள் பற்றி யோசிக்க முடியாது. நாங்கள் மிகப்பெரிய அளவிலே புலம்பெயர் தேசத்திலே வாழுகின்ற நெடுந்தீவு மண் சார்ந்த உறவுகள் மற்றும் தீவகம் சார்ந்த உறவுகள் ஏனைய நாடுகளுடைய நிதிசார் உதவிகளை நாடி நெடுந்தீவு மண்ணினான செய்யக்கூடிய உற்பத்தி நடவடிக்கைகளையும் அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்கு அதுதான் எங்களுக்கான ஒரு வழியாகவும் தென்படுகிறது. அந்த வகையில் தான் நாங்கள் பிரச்சார காலத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி இந்த மண்ணிலே அந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தோம். அந்த பிரச்சாரத்தினுடைய பலன் இன்று ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட இலங்கை தமிழரசு கட்சி 40 ஆண்டுகளுக்கு பிறகு தனி கட்சியாக தன்னுடைய ஆட்சியை நெடுந்தீவு மண்ணிலே அமைத்திருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய 17 உள்ளூராட்சி மன்றங்களின் நிறைவான உள்ளூராட்சி மன்றம் நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய தவிசாளர் உபதவிசாளர் தெரிவின் நிறைவு பெற்றிருக்கிறது. இது எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையும் இது ஒரு நிறைவான வெற்றி, ஏகமனதாகின தெரிவு. இதனூடாக இலங்கை தமிழரசு கட்சி யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும் 11 உள்ளூராட்சி மன்றங்களிலே நிர்வாகங்களை பொறுப்படுத்தியிருக்கிறது. வடக்கு கிழக்கிலே அநேகமாக இதுவரையிலே 32 உள்ளூராட்சி மன்றங்களை அதனுடைய நிர்வாகங்களை தமிழரசு கட்சி பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த வெற்றியின் அடிப்படையில் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய அத்தனை உள்ளூராட்சி மன்றங்களிலேயும் எங்களுடைய சேவைகளை எங்களுடைய உறுப்பினர்கள் தெளிவாக உணர்ந்து கலந்து பேசி ஏனைய அந்தந்த சபைகளிலே இருக்கக்கூடிய ஏனைய கட்சி சாரதை இணைத்து உறுப்பினர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு சாதனையை நிகழ்த்துவார்கள். அம்பாறை ஆலேடிவம்பு பிரதேச சபையின் தவிசாளராக தமிழரசு கட்சியை சேர்ந்த தர்மதாச தெரிவு செய்யப்பட்டதுடன் உபதவிசாளராக சுயேட்சை குழு உறுப்பினர் க ரகுபதி தெரிவு செய்யப்பட்டார். கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ALM அஸ்மியின் தலைமையில் ஆலேடிவம்பு பிரதேச சபையின் புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று இடம்பெற்றது. தவிசாளரை தெரிவு செய்யும் பொருட்டு பெரும்பான்மை உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைய பகிரங்க வாக்கெடுப்பு இடம்பெற்றது. தவிசாளர் தெரிவில் தமிழரசு கட்சியின் உறுப்பினர் தர்மதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் ரதீசன் ஆகியோரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டன. பகிரங்க வாக்கெடுப்பு நடைபெற்ற நிலையில் தமிழரசு கட்சி உறுப்பினர் தர்மதாச 9 வாக்குகளை பெற்று தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டதுடன் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ரதீசன் 7 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். உபதவிசாளர் தெரிவின் போது சுயேட்சை குழுவை சேர்ந்த க ரகுபதி முன்மொழியப்பட்டு போட்டியின்றி தெரிவானார். 16 ஆசனங்கள் கொண்ட ஆலேடிவம்பு பிரதேச சபையில் தமிழரசு கட்சி 7 ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி 7 ஆசனங்களையும் சுயேட்சை குழு 2 ஆசனங்களையும் கைப்பற்றியிருந்தன. தமிழரசு கட்சியும் சுயேட்சை குழுவும் இணைந்து ஆட்சியை அமைத்துக் கொண்டன. நாடாளுமன்ற உறுப்பினர் க கோடீஸ்வரன், கட்சிகளின் ஆதரவாளர்கள் என பலரும் சபை அமர்வை பார்வையிட சமூகம் அளித்தனர். ஒரு இனத்திறமிக்க ஊழலற்ற ஒரு சபையாக ஆலய பிரதேச சபையை நாங்கள் மாற்றுவோம் என்பதோடு எல்லை பாதுகாப்பு, மறுபடி காணி அபகரிப்பு, மக்களுக்கு ஏற்படுகின்ற இடர்களுக்கான சில தீர்வுகளையும் இனத்திறன்மிக்கதாக சபையை நாங்கள் கௌரவ உறுப்பினருடைய உதவியுடனும் செய்து கொள்வினோடு எங்களது தமிழரசு கட்சிக்கு
இந்த வசமாக்குவதற்காக பல வகையிலையும் உதவிகளை புரிந்த சுயேட்சை குழு திருவாளர் ரகுபதி அவர்களுக்கும் அவருடைய ஆதரவாளருக்கும் நன்றிகளை தெரிவித்ததோடு தவிசாளர் தெரிவிலே எங்கள் பிரதேசத்தில் எங்கள் மக்களின் உரிமைக்காகவும் உணர்வுக்காகவும் மதிப்பளித்து வருகின்ற பிரதேசத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு பற்றுள்ளவனாக இருந்து எமது பிரதேசத்தின் எல்லைகளுக்கும் எமது பிரதேச மக்களுடைய தேவைப்பாடை அறிந்து சேவை செய்யக்கூடிய எண்ணத்திலும் இந்த சபையை நான் அமைப்பதற்கான ஒத்துழைப்பை வழங்கி தவிசாளர் தெரிவு செய்தது போல் உபதவிசாளராகி என்னையும் உறுப்பினர்கள் தெரிவு செய்தமைக்கு அனைவருக்கும் வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது நோக்கத்தை அடைவதற்காக நாங்கள் அந்த சபைகளுக்கான பூரண ஒத்துழைப்பை வழங்குவதுடன் ஒரு நியாயமான நேர்மையான ஊழலற்ற ஒரு சபையை உருவாக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். அதே போல் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சனத்தொகை வீதம் என்பது குறைந்து செல்லுகின்றதன் காரணமாக தமிழர்களின் சனத்தொகை வீதம் குறைந்து செல்லுகின்ற காரணத்தினாலும் அம்பாறை மாவட்டத்தை விசேடமாக புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்கள் அமைப்புகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்கின்ற இந்த செய்தியையும் இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ளுவதோடு வருகின்ற காலம் சிறப்பாக இந்த பிரதேச சபையை அமைப்பதற்கான தகுந்த ஆலோசனையும் ஒத்துழைப்பை நிச்சயமாக வழங்குவோம். வலப்பனை பிரதேச சபை தலைவராக தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் நளின் தேசப்பிரிய திறந்த வாக்கெடுப்பு மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். உபதலைவராக ஐக்கிய மக்கள் முன்னணியை சேர்ந்த சுனில் குமாரசிங்க தெரிவு செய்யப்பட்டார். வலப்பனை பிரதேச சபைக்கான தலைவர் மற்றும் உபதலைவர் தெரிவு இன்று காலை 10 மணிக்கு மத்திய மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் AMKPK ஷமிலா அத்தபத்து தலைமையில் வலப்பனை பிரதேச சபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் நளின் தேசப்பிரிய, ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் லக்ஷன் ரந்திக்கு ஆகியோர் தலைவர் பதவிக்காக போட்டியிட்டனர். திறந்த வாக்கெடுப்பிற்கு 34 வாக்குகள் கிடைக்கப்பெற்றதால் திறந்த வாக்கெடுப்பு இடம்பெற்றது. இதில் 34 வாக்குகளை பெற்ற நளின் தேசப்பிரிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். எதிராக போட்டியிட்ட லக்ஷிகா ரந்திக்க 29 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். இதன்போது பொதுஜன பெரமுன உறுப்பினர் ஒருவர் வாக்களிப்பிலிருந்து விலகிக் கொண்டார். உபதலைவர் தெரிவில் ஐக்கிய மக்கள் முன்னணி சார்பில் சுனில் குமாரசிங்கவின் பெயர் முன்மொழியப்பட்டது. அதனையடுத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் சமன்குமார தேசப்பிரியவின் பெயர் முன்மொழியப்பட்டது. இதன்போது சுனில் குமாரசிங்க 34 வாக்குகளை பெற்று சபையின் உபதலைவராக தெரிவு செய்யப்பட்டார். எதிராக போட்டியிட்ட சமன்குமார தேசப்பிரிய 29 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். பொதுஜன பெரமுன உறுப்பினர் ஒருவர் வாக்களிப்பில் இருந்து விலகிக் கொண்டார். இவ்வாறு வலப்பனை பிரதேச சபையில் 64 உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை மாவட்டம் மதுகம பிரதேச சபையின் அதிகாரத்தையும் தவிசாளர் பதவியையும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சி தம்பசப்படுத்தியது. மதுகம பிரதேச சபையின் தவிசாளரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு இன்று இடம்பெற்றது. இதன்போது பெரும்பான்மை ஆதரவை பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சி ஆட்சியை கைப்பற்றியதுடன் அதன் தவிசாளராக சசுன் முனசிங்க தெரிவு செய்யப்பட்டார். நுவரெலியா அம்பகமுவ பிரதேச சபை தலைவர் கபில நாந்தகல இன்று கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். ஐக்கிய மக்கள் சக்தி வசமாகிய அம்பகமுவ பிரதேச சபையின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட கபில நாகந்தல சம்பிரதாய முறைப்படி அழைத்துச் செல்லப்பட்டதை தொடர்ந்து கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். ஹினிகத்தேனி நகரிலிருந்து அம்பகமுவ பிரதேச சபையை சென்றடைந்த ஆதரவாளர்கள் மத்தியில் அரசியல் பிரமுகர்கள் முன்னிலையில் மத தலைவர்களின் ஆசியுடன் கடமையேற்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இதில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் மலையக மக்கள் முன்னணியின் தலைவருமான வே ராதாகிருஷ்ணன் பங்கேற்றார். திருகோணமலை மூதூர் பிரதேச சபையின் கன்னியமர்வும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் வரவேற்பு நிகழ்வும் இன்று காலை மூதூர் பிரதேச சபையின் தவிசாளர் எஸ் பிரகலாதன் தலைமையில் இடம்பெற்றது. கன்னியமர்வானது மத அனுஷ்டானங்களுடன் ஆரம்பமானது. மூதூரில் பாரிய பிரச்சனையாக உள்ள திண்மக்கழிவு அகற்றலுக்கு பொருத்தமான இடமொன்றை இனங்காணல், மூதூர் பிரதேச சபைக்கு சொந்தமான கடைகளுக்கான வாடகை சம்பந்தமான விடயங்கள், சபைக்கு தேவையான மின்குமிழ்களை கொள்வனவு செய்தல், சபையின் மாதாந்த வருமானம், செலவினங்கள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டன. மூதூர் பிரதேச சபையின் கன்னியமர்வில் சபையில் 22 உறுப்பினர்களும் பிரசன்னமாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா பண்டாரிக்குளத்தில் வீடொன்று தீப்பிடித்து எரிந்துள்ளது. வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியில் வீடொன்று தீப்பிடித்து எரிந்துள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த வீட்டின் சாமி அறையில் விளக்கு ஏற்றுவதற்காக தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துவதற்கு பதிலாக
தவறுதலாக பெட்ரோலினை பயன்படுத்தியமையினாலேயே அனர்த்தம் ஏற்பட்டது. சம்பவம் தொடர்பாக வவுனியா மாநகர சபையின் தீயணைப்பு பகுதிக்கு உடனடியாக அறிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு பிரிவினர் பொதுமக்களின் உதவியுடன் தீயினை கட்டிற்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். போலீஸ் ஊடக பேச்சாளராக உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU உட்லர் நியமிக்கப்பட்டுள்ளார். புலனுறவை பிரிவிற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க நியமிக்கப்பட்டுள்ளார். அதற்கமைய புதிய போலீஸ் ஊடக பேச்சாளராக உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU உட்லர் நியமிக்கப்பட்டுள்ளார். மக்கள் மீது பெரும் சுமை சுமத்தப்படுகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜாவிர் தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்குள் எவ்வளவு டாலர்களை கொண்டு செலவிடுகிறார்கள் என்பதை கண்காணிக்க ஒரு முறையான வழிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜாவிர் தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்தாலும் அவர்கள் நாட்டில் செலவிடும் டாலர்களை கண்காணிக்க எந்த முறைமையும் இல்லை. குறைந்த அளவில் செலவிடும் சுற்றுலா பயணிகளின் வருகையூடாக இலங்கை மக்கள் மீது பெரும் சுமை சுமத்தப்படுகின்றன. அதன்படி இதற்கு தீர்வாக உடனடியாக டிஜிட்டல் அடையாள எண் வழங்கப்பட வேண்டும். மேலும் சுற்றுலா பயணிகள் செலவிடும் செலவினங்களை கண்காணிக்க விரைவில் திட்டம் ஒன்றை வகுக்க வேண்டும். நாட்டில் முதன்மை பணவீக்கம் அதிகரித்துள்ளது. கொழும்பு நுகர்வோர் விலைச்சூட்டன் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் இந்த மாதத்தில் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய கடந்த மே மாதம் மறை 0.7% பதிவாகியிருந்த முதன்மை பணவீக்கம் இந்த மாதத்தில் மறை 0.6% அதிகரித்துள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் கடந்த மே மாதத்தில் 5.2% பதிவாகியிருந்த உணவு பணவீக்கம் இந்த மாதத்தில் 4.3% குறைந்துள்ளது. இது தவிர உணவில்லா பணவீக்கம் கடந்த மே மாதம் மறை 3.3% இருந்த நிலையில் இந்த மாதத்தில் மறை 2.8% அதிகரித்துள்ளது. இதனை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. மெண்டிஸ் நிறுவன பணிப்பாளர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான அறிவித்தலை அனுப்புமாறு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மெண்டிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர்களான அர்ஜுன் அலோசியஸ் மற்றும் எந்தனி ரந்தேவி தினேந்திர யோன் ஆகியோரை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான அறிவித்தலை அனுப்புமாறு கொழும்பு மேலதிக நீதவான் பவித்ரா சஞ்சீவனி உத்தரவிட்டுள்ளார். 103 கோடி ரூபாவிற்கும் அதிக வட் வரியை செலுத்த தவறியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி தினேஷ் பெரேரா முன்வைத்த மனு மீதான ஆராய்வின் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வட் வரி செலுத்த தவறியதன் காரணமாக முன்னதாக பிரதிவாதிகளுக்கு 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்று ஆரம்பமானது. இலங்கையின் தொன்மையும் வரலாற்று பெருமையும் கொண்டு மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய முச்சிறப்புகளையும் கொண்ட யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்று ஆரம்பமானது. 35 வருடங்களுக்கு பின்பு புதிதாக ஸ்தாபிக்கப்பட்ட வெள்ளிக்கொடி கரமத்தில் இன்று கொடியேற்றம் இடம்பெற்றது. இதில் அதிகளவான பக்த அடியார்கள் பங்கேற்றனர். மட்டக்களப்பு கரடியனாறு இந்து வித்தியாலயத்தில் உணவு ஒவ்வாமையால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு கரடியனாறு இந்து வித்தியாலயத்தில் உணவு ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்ட 14 மாணவர்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாணவர்களுக்கு வழங்கப்படும் சத்துணவு திட்டத்தின் கீழ் இன்றைய தினம் வழங்கப்பட்ட உணவை உண்ட மாணவர்களே உணவு ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. 14 மாணவர்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலும் ஏனைய சிலர் பாடசாலைக்கு அருகில் உள்ள பிரதேச மற்றும் ஆதரவு வைத்தியசாலைகளிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
இதேவேளை கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதியும் கரடியனாறு மகாவித்தியாலயத்தில் உணவு ஒவ்வாமை ஏற்பட்டு 54 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தனர். அப்போது கரடியனாறு மகாவித்தியாலய சிற்றுண்டிச்சாலையின் உரிமையாளருக்கு எதிராக செங்கலடி சுகாதார வைத்திய அதிகாரிகளால் ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு சிற்றுண்டிச்சாலை உரிமையாளருக்கு 2 மாத கடூழிய சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றால் விதிக்கப்பட்டது. இவ்வாறான நிலையில் சுமார் 3 மாதங்களுக்கு பின்னர் கரடியனாறு இந்து வித்தியாலயத்தில் உணவு ஒவ்வாமையால் மாணவர்கள் பாதிக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. இச்சம்பவங்கள் உணவு பாதுகாப்பு மீது கேள்வி எழுப்பியுள்ளதோடு சுகாதாரத்துறையினர் பாடசாலை மாணவர்களின் ஆரோக்கியம் தொடர்பில் பாராமுகமாக செயற்படுகின்றனர் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. கிளிநொச்சியில் பூநகரி தம்பராய் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கிளிநொச்சியில் பூநகரி மன்னார் வீதியின் பூநகரி தம்பராய் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 2 சிறுமிகள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தம்பராய் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தாயும் மகளும் வீதியை கடக்க முற்பட்ட போது யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னார் நோக்கி சென்று கொண்டிருந்த ஹயஸ் வாகனம் விபத்தை தவிர்ப்பதற்காக மற்ற திசைக்கு திரும்பிய போது எதிரே வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து ஏற்பட்டது. இதன்போது மோட்டார் சைக்கிள் தீப்பற்றி எரிந்ததால் ஹயஸ் வாகனமும் தீப்பற்றியது. மோட்டார் சைக்கிளில் 3 பேர் பயணித்த நிலையில் எரிகாயங்களுடன் படுகாயங்களுக்குள்ளான நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆரம்பத்தில் மோட்டார் சைக்கிளில் வீதியை கடக்க முற்பட்ட தாயும் மகளும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு 2 சிறுமிகள் 2 பெண்கள் 1 ஆண் என 5 பேர் பூநகரி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் விபத்து தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் பூநகரி போலீசார் ஹயஸ் வாகன சாரதியை கைது செய்துள்ளனர். மட்டக்களப்பு காத்தான்குடியில் தனியார் ஆடை தொழிற்சாலைக்கு சொந்தமான பஸ்ஸின் செல்லுக்குள் சிக்கி 3 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியை சோகத்திற்குள்ளாக்கியுள்ளது. ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் தனது தாயுடன் வருகிற சிறுவன் ஆடை தொழிற்சாலைக்கு தாய் சென்றபோது பின்னால் சென்று கொண்டிருந்த வேளை சிறுவனின் மீது பஸ் மோதியுள்ளது. சிறுவன் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார். காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுவனின் சடலம் ஆரையம்பதி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கிரான்குளம் பிரதான வீதியில் தனியார் பேருந்தொன்றை வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரம் நின்ற மரத்துடன் மோதி விபத்திற்குள்ளானது. கதிர்காமத்திலிருந்து ஆரையம்பதிக்கு பயணிகளை ஏற்றி வந்த பேருந்து பயணிகளை ஆரையம்பதியில் இறக்கிய பின்னர் மீண்டும் தேட்டாத்தீவு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போது விபத்து சம்பவித்துள்ளது. அதிகாலை 4:30 மணியளவில் விபத்து சம்பவித்துள்ளது. சாரதி உட்பட 2 படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் தென்மராட்சி மந்துவில் பகுதியில் நடுவீதியில் மோட்டார் சைக்கிள் தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த சம்பவம் பரணி வேம்பராய் வீதியில் மத்துவில் மருதடி சமசமூக நிலையத்திற்கு அருகாமையில் இடம்பெற்றுள்ளது. குடும்பஸ்தர் ஒருவர் வரணி பகுதியில் ஆலயம் ஒன்றுக்கு சென்றுவிட்டு வரணி வேம்பராய் வீதியால் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை மந்துவில் பகுதியில் வீதிக்கு குறுக்காக மாடு கொண்டு சென்ற நிலையில் மாட்டுடன் மோதுண்டு விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற குடும்பஸ்தர் மோட்டார் சைக்கிளை நிறுத்த முற்பட்ட வேளை மோட்டார் சைக்கிள் திடீரென தீப்பற்றியதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் குறித்த குடும்பஸ்தர் அணிந்திருந்த உடைகளிலும் தீப்பற்றியதால் அவர் சிறிய எரிகாயங்களுக்கு உள்ளான நிலையில் சிகிச்சைக்காக சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை மோட்டார் சைக்கிள் தீயிலிருந்து முற்றாக சேதமடைந்துள்ளது. நுவரெலியாவில் நீர்க்குழாய்கள் புதைப்பதற்காக வெட்டப்பட்ட வீதியை புனரமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நுவரெலியாவில் நீர்க்குழாய்கள் புதைப்பதற்காக வெட்டப்பட்ட வீதியை புனரமைத்து தருமாறு கோரி இன்று மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலவாக்கலை, கிரேட் வெஸ்டர்ன், நிஸ்கல் பலூசா, வங்கியோயா, ரதல்ல, நானோயா ஆகிய இடங்களுக்கு செல்லும் வீதியில் கல்கந்த தோட்டத்திலிருந்து தலவாக்கலை மற்றும் கொட்டக்கலை வரை பிரதான வீதியை தோண்டி நீர்க்குழாய்கள் புதைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு தோண்டப்பட்ட வீதி சீர் செய்யப்படாத நிலையில் மக்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை விடுத்த போதும் தீர்வு கிடைக்காத நிலையில் மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக வீதியை புனரமைத்து தருமாறு கோரி இன்று காலை 9 மணி முதல் 12 மணி வரை அதிகளவான மக்கள் பங்கேற்று போராட்டத்தை முன்னெடுத்தனர்.
தலவாக்கல ஓட்ட போர்டு நீர் வடிகாலமைப்பு சபை இந்த பாதையை பறித்து தொடர்ச்சியாக 2 வருடங்களாக இந்த பாதையை பறித்து செய்து கொடுக்காமல் இன்னும் இருக்கின்றார்கள். ஆகவே இன்று மக்கள் இறங்கி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக தலவாக்கலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அவர்களிடம் நாங்கள் முறையிட்டு இருக்கின்றோம். ஏனைய உத்தியோகர்களும் முறையிட்டு இருக்கின்றோம். சரியான தீர்வு கிடைக்கவில்லை. மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. இந்த பிரதேசத்திலே PRD ஓட்ட போர்டு 2 சபைகளும் இணைந்து இந்த பாதையை செய்து கொடுக்குமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமான பாதை இது வந்து தலவாக்கலையிலிருந்து ரதால ஃபோர்ட்கட்டை வச்சு போகிற பாதை ஒன்று. மிக காலமாக நாங்கள் எத்தனையோ அமைச்சர்மாருக்கு சொல்லி செஞ்சு கொடுக்காம ரோட்டு உடஞ்சி நாங்கள் பல சிரமங்களை எதிர்நோக்கியிருக்கோம். அதுக்கு பிற்பாடு திகாமரம் அமைச்சர் அவர்களால் இந்த ரோட் போட்டு நாங்கள் இதை செய்து எடுத்தோம். இப்போ இது உள்ளுக்கு தண்ணி பட்டம் ஒன்று போகுது. அந்த எலக்ட்ரிக் அந்த போர்டினால் அதை வந்து எந்த நேரம் பார்த்தாலும் அவங்க வந்து அந்த தண்ணி பிளாக் ஆகிற நேரத்தில் உடைக்கிறாங்க. அதை சரியான முறைக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஏனோ தானோன்னு சொல்லிட்டு போட்டு போகிறாங்க. இதனால் சிரமப்பட போகிறவங்க நாங்கள் இங்கே இருக்க ஒரு 2000 குடும்பங்கள்கிட்ட பாதிக்கப்பட போகிறோம். ஒவ்வொரு நாளும் நான் அந்த இதில் பயணிக்கும் பொழுது வாகனங்கள் வந்து இவங்க பறித்து போட்டுக்க பட்டையினால வாகனங்கள் வந்து அதில் போய்ட்டு விழுந்துருது. எங்களுக்கு எடுத்துக்கொள்ள சரியாக சிரமமாக இருக்குது. சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இந்த வழியாக தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பிள்ளைகள் போயிட்டு விழுந்தாலும் யாரும் கண்டுக்கிறது கூட மாட்டிக்கிறாங்க. யாரும் அந்த நேரத்தை கண்காணிக்கவும் முடியாது. முதல்ல பிள்ளைங்க போகும்பொழுது பின்னுக்கால போயிட்டு எங்களால் பார்க்கவும் முடியாது. தயவு செய்து ஆடியால் இல்லைன்னு சொன்னால் ஓட்ட போர்டால் இந்த பறிக்கிற குழிகளை எங்களை தற்காலிகமாக சரியான முறையில் மூடி ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தில் இதை வந்து சரியாக செஞ்சு தரணும். வணங்காமண் மறுவாழ்வு கழகம் நடத்திய கிளித்தட்டு போட்டி முல்லைத்தீவில் இடம்பெற்றது. வணங்காமண் மறுவாழ்வு கழகம் நடத்திய வடக்கு கிழக்கு இணைந்த வணங்காமண் வெற்றி கிண்ணம் 2025 ஆண்டுக்கான மாபெரும் கிளித்தட்டு போட்டி நேற்று முல்லைத்தீவில் இடம்பெற்றது. கிளித்தட்டு சுற்றுப் போட்டியின் ஆரம்ப போட்டி கடந்த 6ஆம் தேதி அதன் ஸ்தாபகரும் தலைவருமான தர்மலிங்கம் ஜீவரத்னன் தலைமையில் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் கதிரவன் விளையாட்டுக் கழக மைதானத்தில் ஆரம்பிக்கப்பட்டு நேற்றைய இறுதிப் போட்டி கதிரவன் விளையாட்டு மைதானத்தில் நடத்தப்பட்டது. அழிவு நிலையில் உள்ள தமிழர்களது பாரம்பரிய விளையாட்டான கிளித்தட்டு விளையாட்டை கிராம வட்டங்களில் இருந்து மீளுருவாக்கும் நோக்கோடு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள அணிகளை உள்வாங்கி போட்டி இடம்பெற்றது. ஆரம்ப போட்டியில் முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்த 10 அணிகள் பங்கு பெற்றி அதில் 3 அணிகள் தெரிவு செய்யப்பட்டன. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அந்தந்த மாவட்டங்களில் கிளித்தட்டு போட்டி இடம்பெற்று ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்து 3 அணிகள் தெரிவு செய்யப்பட்டு போட்டிகள் இடம்பெற்றன. அதில் தெரிவு செய்யப்பட்ட அணிகள் இறுதிப் போட்டியில் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் யாழ்ப்பாணம் மாவட்ட ஏ அணியும் கிளிநொச்சி மாவட்ட ஆதவன் அணியும் பங்கு பெற்றன. விறுவிறுப்பாக இடம்பெற்ற போட்டியில் 4-3 என்ற ரீதியில் 4 பழங்களை எடுத்து யாழ்ப்பாணம் மாவட்ட அணியினர் வெற்றி பெற்றனர். அத்துடன் யாழ்ப்பாணம் மாவட்ட பி அணியினர் 3ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டனர். 1ஆம் இடத்தை பெற்ற அணிக்கு 1 லட்சம் ரூபாய் பணப்பரிசும், 2ஆம் இடத்தை பெற்ற அணிக்கு 50,000 ரூபாய் பணப்பரிசும், 3ஆம் இடத்தை பெற்ற அணிக்கு 30,000 ரூபாய் பணப்பரிசும் வழங்கப்பட்டதுடன் வெற்றி பெற்ற அணிக்கு வெற்றி கேடயமும் வழங்கப்பட்டது. அனைத்து வீரர்களுக்குமான வெற்றி பதக்கங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. பிரதம விருந்தினராக ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் இ நிஷாந்தன் பங்கேற்றார். கௌரவ விருந்தினர்களாக முல்லைத்தீவு வைத்தியசாலை வைத்தியர்களான கே சுதர்ஷன் மற்றும் தனஞ்சயன் ஆகியோர் பங்கேற்றனர். சிறப்பு விருந்தினர்களாக நெடுங்கணி மகாவித்தியாலய அதிபர் சி நாகேந்திரன், கொக்குளாய் அரசனர் தமிழ்கலவன் பாடசாலை அதிபர் ஆர் பாஸ்கரன் மற்றும் ஒட்டு சுட்டான் பிரதேச இலக்கு கிராம சேவையாளர் ஆகியோர் பங்கேற்றனர். மாலை நிகழ்வாக தமிழர் பாரம்பரிய கலை நிகழ்வுகளாக ஜிவலிமன் தற்காப்பு கலை மன்ற மாணவர்களின் வீரதீர தற்காப்பு கலைகளாகிய சிலம்பம், சுருள்வாள், தீப்பந்தம், வாழ்க்கேடயம் போன்ற கலைகள் பாபு மாஸ்டர் தலைமையில் நிகழ்த்தப்பட்டன. பாடசாலை மாணவர்களின் கற்றல் செயற்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்குடன் கற்றல் உபகரணங்கள் மற்றும் துவிச்சக்கர வண்டி என்பனவும் வழங்கி வைக்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.